We are going to play the interesting round number 3. இந்த ரவுண்ட் பேர் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா குதூகலமாயிடும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ற ரவுண்ட் இது. இந்த ரவுண்டுடைய பேரு அடிப்பே சொல்லி ஏ மாமியார் கில்லி. வாட் a lovely name. இந்த ரவுண்டுக்கு 4 ரூல் தான். ரொம்ப சிம்பிள். இது ஒரு பஸர் ரவுண்ட். ஓகே, உங்களுக்கு முன்னாடி ஒரு பஸர் இருக்குல்ல, அதை பிரஸ் பண்ணோம். பாயிண்ட் நம்பர் 1. நான் கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பஸர் பிரஸ் பண்ணோம். யாரு பஸர் பிரஸ் பண்ணிருக்காங்களோ அந்த டீம் சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க ஆன்சர் சொல்லணும். கேள்வி கேட்டு முடிச்ச உடனே என்னோட மாமியாருக்கு இந்த ஆன்சர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு எந்த மருமகன் நினைக்கிறாங்களோ அவங்க தான் பஸர் பிரஸ் பண்ணணும். பஸருக்கு உங்க மாமியார் கரெக்டான பதில் சொன்னாங்கன்னா 100 மதிப்பெண்கள் அப்படியே வழங்கப்படும். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பஸர் பிரஸ் பண்ணி உங்க மாமியார் தப்பான விடை சொன்னாங்கன்னா -100, கரெக்டா பதில் சொன்னா +100. இந்த நிகழ்ச்சியோடைய முடிவில் எந்த அணி ஜெயிக்குதோ அவங்களுக்கு தாம்பூலியா.com வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் பரிசா கிடைக்கும். அண்ட் ரன்னர்ஸ் அப்பா யார் வராங்களோ அவங்களுக்கும் தாம்பூலியா.com வழங்கக்கூடிய 5,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஆம்பஸ் பரிசாக கிடைக்கும். சரியா? முதல் கேள்வி, இருக்க இடம் கொடுத்தால் டேஷ். அடிச்சாங்க பாருங்க ஜெயலட்சுமி ஃபேமிலி. வாங்க, என்ன பஸ்ஸர் அடிச்சுட்டு கனத்த மௌனத்துல இருக்கீங்க? வந்தது பஸ்ஸர் சத்தம் மட்டும் தானா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க மேடம், பரவாயில்ல பாத்துக்கலாம். ஸோ நீங்க டிக்ளைன் பண்றீங்க. வெயிட் ப்ளீஸ். பஸ்ஸர் பிரஸ் பண்ணிட்டீங்க, பட் உங்களுக்கு ஆன்சர் தெரியல. இதுவும் நெகட்டிவ் மார்க்கிங்க்கு போகும். அதனால நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஐ எம் வெரி சாரி. இதுக்கு ஆக்சுவலாக ஆன்சர் என்ன அப்படின்னா, இதை நான் ரொம்ப லோக்கலாக சொல்லியிருந்தேன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா மடத்தை பிடுங்குவாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டீங்க. என் டைம் முடிஞ்சிருச்சு. ஐ எம் ஸோ சாரி. ஜெயலட்சுமி அண்ட் ஃபேமிலி உங்களுக்கு -100. எடுத்த உடனே மைனஸ். ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய முதல் படம் எது? அடிச்சாங்க பாருங்க ஜெயலட்சுமி அண்ட் ஃபேமிலி. சொல்லுங்க. அபூர்வ ராகங்கள் என்பது மிகச் சரியான பதில். 100 மதிப்பெண்கள். அனீஸ், பஸர்னு ஒன்று இருக்கு தெரியல, அமைக்கினா சத்தம் வரும். ஓகே, இந்த கேள்வி ரொம்ப ஈஸி. தஞ்சாவூர் பத்தி ஏதாவது ஒரு சிறப்பான விஷயம். அடிச்சாங்க பாருங்க, அங்க பாருங்க நிவேதா ஃபேமிலி அடிச்சிருக்காங்க. இப்ப பாருங்க ஆண்டி, சொல்லுங்க ஆண்டி. தஞ்சாவூர் ஜெகதீஸ்வரர் கோயில் இருக்கு. மிகச் சரியான பதில். ஸோ இதன் மூலம் நிவேதா ஃபேமிலிக்கு 1000 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? 100 மதிப்பெண்கள் தான். சரியா? மகாபாரத போர் நடந்துச்சுல, அது வேறு எப்படி அழைக்கப்படுகிறது? மகாபாரத போரை வேற எப்படி சொல்லுவாங்க? நிவேதா ஃபேமிலி தான் பஸ்ஸர் பிரஸ் பண்ணிருக்காங்க. ஆண்டி சொல்லுங்க. குருக்ஷேத்திர போர். மிக சரியான பதில். ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருடைய ஸ்பெஷாலிட்டி முத்துக்குளியல். அது எந்த ஊர்? அடிச்சாங்க பாருங்க ஜெயலட்சுமி. தூத்துக்குடி. மிக சரியான பதில். அண்ட் அடுத்தது ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸியஸ்ட் கேள்வி. 3 ரவுண்ட்ல 2 ரவுண்ட்ல ஏதோ ஒரு ரவுண்ட்ல இதை வாங்கியிருக்கீங்க. ஸோ அதுதான் பத்தி தான் கேள்வியே. ஓகேவா? 0. இந்த பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்த நாடு. ஐயோ அடிச்சாங்க பாருங்க நிவேதா ஃபேமிலி. ஐயோ ஆண்டி சொல்லுங்க. ராமானுஜர். பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சது ராமானுஜரா? பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்த நாடு எது? இந்தியாவா? என்ன கேக்குறீங்க? இந்தியா. கொஞ்சம் டவுட்ஃபுல்லா சொல்ற மாதிரி இருக்கு. டவுட்டா தான் சொல்றீங்க. சோ இந்தியா நம்மள என்னைக்குமே கைவிட்டது இல்ல. யூ ஆர் ரைட், இந்தியா. இதுதான் கேள்வி. நாயை மலையாளத்துல எப்படி அழைப்பாங்க? அடிச்சாங்க பாரு. வெயிட் பண்ணுங்க. நிவேதா ஃபேமிலி மறுபடியும் வந்து பஸ்ஸர் அமைச்சிருக்காங்க. சொல்லுங்க. பட்டியா? நாய். நிவேதா ஃபேமிலி சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு படத்தோட கதை. நான் பாட்டு கதை சொல்லிட்டே போவேன். இது எந்த இடத்துல உங்களுக்கு என்ன படம்னு தெரிஞ்சாலும் நீங்க பஸ்ஸர் பிரஸ் பண்ணணும். நான் சொல்லி முடிக்கணும்னு அவசியம் இல்லை. ரெடியா? ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர். அந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் என்ன பண்றாருன்னா, ஒரு சிட்டியை விட்டு இன்னொரு சிட்டிக்கு ஒரு மேட்ச் விளையாட போறாரு. அங்க பார்த்தா ஒரு பெரிய ரவுடி ஒரு பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இவருக்கே தெரியாம அந்த ரவுடியை போட்டு தர்மடி அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டாங்க. ஜெயலட்சுமி ஃபேமிலி அடிச்சு முடிச்சிட்டாங்க. கில்லி. ஷுவரா தெரியுமா? கில்லி என்பது மிகச் சரியான பதில். அடிப்பே சொல்லி மாமியார் கில்லி. வா, மாமியார் கில்லி நீங்க நினைக்கிறீங்களே, அதுவே சந்தோஷம் தான். வெல், இந்த ரவுண்டுடைய முடிவில் ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஜெயலட்சுமி அண்ட் ஃபேமிலி 200 மதிப்பெண்கள். வெல் டன். அண்ட் சாய் சக்தி ஃபேமிலி மதிப்பெண்கள் எதுவும் பெறவில்லை. அடுத்ததாக நிவேதா ஃபேமிலி 400 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். கங்க்ராச்சுலேஷன்.
ஸோ இந்த ரவுண்டுடைய முடிவில் இதுதான் இவங்களுடைய ஸ்கோர்ஸ். அடுத்த ரவுண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி ரவுண்ட். இதில் எப்படி மருமகள்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம்.